போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஏ டே ஏ சீட்டுங்கிற ஒரு கான்செப்டில் 4th டே அரசியலமைப்பில் 4வது நாள் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பார்க்குறோம். அதுமாதிரி டைரக்ட் பிறகு ஃபண்டமெண்டல் டியூட்டி, இந்த ரெண்டுமே கொஞ்சம் தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம இதை பார்க்குறோம். அந்த டே சீட் 4ல் பார்க்குறோம். இது என்ன ஃபுல்லாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிவிஷனில் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை படிக்காதீங்க, தெரியாத மட்டும் திரும்ப ரிவிஷன் கொடுங்க. லாங்குவேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. மேக்ஸ்க்கு ஆப்டிடியூடுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிவிக்கு ஒன்று மட்டும் நல்லா அழுத்தி படிங்க. நான் ஒன்று மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கேன். சும்மா இந்த டே சீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த நோட்ஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை பக்கத்துலேயே சொல்கிறதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா புரியாது. ஏன்னா 2-3 எக்ஸாம்பிள் சொல்லுவோம். எக்ஸாம்பிள்லாம் அப்போ தான் உங்களுக்கு ஃபீடிங் ஆகும். அதனால் கொஞ்சம் நான் கடைசி டைம், அதாவது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க கடைசியில் தான் வேகமாக ஓடுவாங்க, அப்போ தான் வின் பண்ணுவாங்க. அது மாதிரி இவ்வளோ நாள் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இவ்வளோ நாள் எப்படியும் படிச்சுட்டு போங்க. ஆனால் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வேகமாக படிக்கணும், வேகமாக ரிவிஷன் பண்ணணும். 3 டைம் ரிவிஷன் விட்டால் பரிச்சையில் போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டாக போங்க. இப்போ டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்திய அரசியலமைப்பில் பார்ட் 4 ஆர்டிகல் 36 to 51. இந்த கான்செப்ட் எங்கேருந்து கடன் வாங்கியிருக்காங்கன்னா அயர்லாண்ட்லேருந்து கடன் வாங்கியிருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கலாம். டைரக்டிவ் அப்படிங்கிறதுல ஐஆர்இன்னு ஒரு லெட்டர் வரும். அதை வச்சு நம்ம என்ன அயர்லாண்ட்லேருந்து வாங்கியிருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்டிபிள் கேரக்டர். கோர்ட்டுக்கு போக முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாருங்கள், ஆகுனா சுப்ரீம் கோர்ட்டு கைகோட்டு அப்படி சொல்லிட்டே இருந்தோம். இங்கே கோர்ட்டுக்கு போக முடியாது. ஏன் இந்த இது கொண்டு வந்தாங்க? டைரக்ட் பிரின்சிபல் அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள். ஒரு அரசுடைய முக்கியமான டியூட்டி என்னென்னா சட்டம் இயற்றுறது. சட்டம் இயற்றும் போது சில பிரின்சிபலை மனசுக்குள்ளே வச்சு சட்டம் இயற்ற வேண்டும். அதுக்காண்டி இந்த பிரின்சிபல் இப்படி தான் சட்டம் இயற்றுன்னு சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது. கோர்ட்டுக்கு போனால் கட்டாயப்படுத்திடலாம், இதில் வந்து கட்டாயப்படுத்த முடியாது. சில பிரின்சிபலை மனசுக்குள்ளே வச்சுக்கிடணும். என்ன வகையான பிரின்சிபல் வச்சுன்னா ஒரு 3 வகையான பிரின்சிபல் சொல்கிறாங்க. சோசியலிஸ்ட் பிரின்சிபல்னா என்ன? எல்லாரும் சமம், எல்லாத்துக்கும் கொடு அப்படிங்கிறது சோசியலிஸ்ட் பிரின்சிபல். காந்தியன் பிரின்சிபல் அப்படிம்பாங்க. காந்தியன் பிரின்சிபல்னா என்னன்னா, காந்தி சுதந்திர டைமில் நிறைய போராடினார். வில்லேஜ் பஞ்சாயத்து வைக்கணும்னு போராடினார், ஆர்டிகல் 40. அப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டேஜ் இண்டஸ்ட்ரி போராடினார், ஏன்னா ஆர்டிகல் 43. மது அருந்தக்கூடாதுன்னு சொன்னார், ஆர்டிகல் வந்து என்ன கேட்டிங்கன்னா 47. அப்போ நிறைய அது வந்து காந்தியன் பிரின்சிபல். இதே பார்த்தீங்கன்னா லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல் இருந்துச்சு. லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல் நமக்கு பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா மேற்கத்திய கொள்கைகள்னா என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும், ஆர்டிகல் 48 வர்றது. அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் பீஸ் மெயின்டைன் பண்ணணும், ஆர்டிகல் 51. அடுத்து வந்து ஜுடிஷரியும் எக்ஸிக்யூட்டிவும் பிரிச்சிருங்க, ஆர்டிகல் 50. அடுத்து வந்து மோனமெண்ட்ஸை பாதுகாக்கணும்பாங்க, ஆர்டிகல் 49. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னங்கன்னா லிபரல் பிரின்சிபல். அப்படி 3 வகையான பிரின்சிபல் இருக்குது. அதே கொஸ்டினாக கேட்பான். அதை நீங்கள் ஜென்ரலாக படித்து போட்டுடணும். எல்லாரும் ஈக்குவல் சொன்னால் சோசியலிஸ்ட். காந்தி பேசுகிற மாதிரி இருந்தால் அது காந்தியன் பிரின்சிபல். மற்றபடி என்ன கேட்டிங்கன்னா நமக்கு என்னது வெஸ்டர்ன் லிபரல் பிரின்சிபல். அதான் முக்கியம், அதான் இதில் கேட்கக்கூடியது. அப்போ நம்ம இன்னொரு பார்த்துருவோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது நான் ஜஸ்டிபிள் கேரக்டர். ஆக்சுவலாக இதில் உள்ள எல்லாத்தையுமே சட்டமாக ஆக்கணும். ஆனால் நம்ம அரசியலமைப்பு நடைபெறுக்கும் போது நம்மளோட ஃபண்டு கம்மியாக இருக்குது. அதில் தேவைப்படும் போது நம்ம இதெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம், சட்டமாக்கிக்கலாம். இது என்னென்னா வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிம்பாங்க. ஒரு மக்கள் நலமாக இருக்குது, இதெல்லாம் செஞ்சால் நல்லாமா இருக்குமே அப்படிங்கிறது. உனக்கு சட்டம் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே, சாப்பாடு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே, தங்குறதுக்கு இடம் கொடுத்தா நல்லா இருக்குமே, இப்படி நல்லா இருக்குன்னு சொல்கிறது பாசிட்டிவ் திங்கிங். அப்போ டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பாசிட்டிவ் திங்கிங். அங்கே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம என்ன பார்த்தா, இது கிடைக்கலன்னா கோர்ட்டுக்கு போ, இது கிடைக்கலன்னா நெகட்டிவ் திங்கிங். அது அகெயின்ஸ்ட் போராடுறது. இது வந்து என்ன சொல்கிறேன், இதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்குமே சொல்லும்போது ஒரு பாசிட்டிவ் திங்கில் போடுறது. அப்போ பார்ட் 4 ஏன்னா பார்ட் 4 ஆர்டிகல் வந்து என்ன கேட்டிங்கன்னா 36 to 51 அயர்லாண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். நான் ஜஸ்டிபிள் கேரக்டர், சோசியலிஸ்ட், காந்தியன், லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல். இதான் வந்து ஜென்ரலான இது கான்செப்ட். நம்ம இப்போ என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பார்ப்போம். அப்போ முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றுள்ளன? இப்போதான் சொன்னோம். பார்ட் 4 ஆர்டிகல் 36 to 51 படிச்சிருங்க. ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதில் ஷார்ட்கட்டாகவே பார்த்துருப்போம், அதை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். லைஃப் கிவிங் ப்ரொவிஷன், அதாவது அரசியலமைப்புக்கு லைஃப் கிவிங் ப்ரொவிஷன் சொல்லிட்டு எதை சொல்கிறாங்க? இதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகள் அப்படின்னா எதை சொல்கிறாங்க அப்படின்னா டிபிஎஸ்பியை சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னது யாருன்னா எல்எம் சிங்கிவி யாருக்குன்னு நம்ம பார்ப்போம். எங்கன்னா பஞ்சாயத்து ராஜில் பார்ப்போம், பார்ஸ் கமிட்டின்னு நம்ம பார்ப்போம். 4 கமிட்டி வரும். இந்த பல்வந்தரா மேத்தா கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி, ரா கமிட்டி, சிங்கிவி கமிட்டி. அந்த சிங்கிவி கமிட்டி அவர் தான் சொல்கிறாரு. ஏன்னா லைஃப் கிவிங் ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறாரு. ஒரு முக்கியமானது. அடுத்தது என்ன கேட்டிங்கன்னா மெயின் பர்பஸ், இந்த டிபிஎஸ்பியுடைய மெயின் பர்பஸ் என்னன்னா வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டேட்.
நலவாழ் அரசு. நலவாழ் அரசுனா மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு, முந்தி பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா போலீஸ் அரசு தான் ஸ்டார்டிங்கில், மக்களுக்கு பாதுகாப்பு மட்டும் தான் கொடுப்பாங்க, மற்ற எதுவும் செய்ய மாட்டாங்க. இது என்னங்கன்னா மக்களுக்கு அதை வீடு கட்டி கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும்னு சொல்லி தான் நலவாழ் அரசு. அப்போ வந்து வெல்ஃபேர் ஸ்டேட், அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் ஆஃப் த ஸ்டேட். ஒரு அரசுடைய டியூட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அரசுடைய கடமைகள் என்ன, அடிப்படை கடமைகள், அதை போட்டு உழப்பிடாதீங்க. அரசுக்கு கடமைகள், அரசுக்கு என்ன கடமை இருக்கும், மக்களை பாதுகாக்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கடமையில் இருக்கும். அது போக மக்களுக்கு அது இதுன்னு பண்ணிகிட்டே இருக்கணும். மக்களுக்கு நிறைய இதை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பிரின்சிபல், அதான் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். ஏன்னா அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள். அப்போ வந்து இதை தான் சொல்கிறாங்க, டிபிஎஸ்பி தான் சொல்கிறாங்க. அதான் ஸ்டேட் பாலிசி, அதுவே மீனிங் இருக்குது. ஸ்டேட் வந்து பாலிசி, ஸ்டேட் பாலிசினா ஸ்டேட் வந்து ஒரு பாலிசியை கொண்டு வராங்க. பாலிசி மீன்ஸ் ஆக்ட். ஆக்ட் கொண்டு வரும்போது சில பிரின்சிபலை மனசுக்குள்ளே வச்சு கொண்டு வரணும். ஆனால் அந்த பிரின்சிபலை வச்சு தான் கொண்டு வரணும் கட்டாயம்லாம் கிடையாது. நான் ஜஸ்டிபிள் கேரக்டர் அதை தான் கொடுக்குறாங்க டியூட்டிஸ். இப்போ டியூட்டிஸ் எடுத்து நம்ம என்ன செய்ய முடியாது, கேஸ் போட முடியாது. நெக்ஸ்ட்டு அடுத்தது முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். அடுத்து என்ன கேட்டிங்கன்னா, நம்ம டிபிஎஸ்பி இருக்குது பார்த்தீங்களா, டிபிஎஸ்பிங்கிறது ஏற்கனவே நம்ம பிரிட்டிஷ்காரன் நிறைய ஆக்ட் நம்ம கொடுத்துட்டு போயிருக்கான். 1773 ரெகுலேஷன் ஆக்டு, 93, 13, 33, 53, 1909, 1919, 1935 இவ்வளோ ஆக்ட் கொடுத்துருக்கான் பிரிட்டிஷ்காரன். அதில் எந்த ஆக்டு அப்படியே டிபிஎஸ்பி ஒத்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். எந்த ஆக்ட் ஒத்து இருக்குன்னு கேட்டால் ரிசம்பிள்ஸ் அப்படிங்காங்க. அப்போ 1935 கவர்மெண்ட் ஆக்ட் இருக்குல்ல, அந்த ஆக்டில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். அந்த ப்ரொவிஷனை அப்படியே தூக்கி வச்சிருக்காங்க, அதான் டிபிஎஸ்பி. அதை தான் கொஸ்டினாக கேட்டிருக்கான். டிபிஎஸ்பிங்கிறது எந்த ஆக்டை ஒத்து இருக்குது அப்படிங்காக்கான், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் 1935 ஆக்ட். இப்போ நான் சொன்னேன் டிபிஎஸ்பிங்கிறத வந்து இந்த 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னோம். என்னெல்லாம் பிரிச்சிருக்காங்கன்னா கான்ஸ்டியூஷனில் பிரிக்கல, நம்மளா பிரிச்சு வச்சிருக்கோம், அவ்வளோதான். சோசியலிஸ்ட் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல், லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல். இப்போ கொஸ்டின் என்ன கேட்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 ஆர்டிக்கல் கொடுத்துட்டு இது என்ன பிரின்சிபல் அப்படின்னு கேட்கான். சோசியலிஸ்டா, லிபரலா, இன்டெலெக்சுவல் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபலான்னு கேட்காங்க. இப்போ 38வது ஆர்டிக்கல் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் நான் 3-4 ஆர்டர் கேட்டேன். அதாவது சோசியல் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும், அதான் சோசியல் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும். அதாவது ப்ரொமோட் ஆஃப் த, ஒரு ஸ்டேட் வந்து செக்யூர் சோசியல் ஆர்டர் ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் த வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட், மக்கள் நலவாழ்வுக்காண்டி ப்ரொமோட் பண்ணுறது. இது முக்கியமான ஆர்டிகல் 38. 39க்குள்ளே ஒரு 6 ஆர்டிகல் இருக்கும். 39A, 39B, C, D, E, Fன்னு இருக்கும். அப்போ வந்து ஏங்கிறது அடிக்யூட் ஆஃப் சஃபிஷியன்சி. ஏன்னா பி அடிக்கடி கேட்பாங்க, பி கேட்பாங்க. சி வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த், சொத்து வந்து ஒரே இடத்துல குவியறதை தடுக்கிறது. டி வந்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்கு, ஆண் பெண்ணுக்கு சம ஊதியம் கொடுக்கணும். ஈங்கிறது ஹெல்த்து, இது சைல்டு டெவலப்மெண்ட், சில்ட்ரன் டெவலப்மெண்ட்டு. ஏன்னா அப்போ வந்து ஒவ்வொன்றையும் நமக்கு கொடுக்குறாங்க. இது ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன், சொத்து வந்து ஒரே ஆள்கிட்ட குவிஞ்சிருக்கக்கூடாதுங்கிற மாதிரி. அப்போ வந்து ஒரு 39ல் நமக்கு வந்து ஒரு 6 பார்ட் இருக்குது மொத்தம். அதுவுமே கேட்பான். அதில் 39B வந்து அடிக்கடி கேட்டுட்டு இருப்பாங்க. இது என்னென்னா, இந்த சொத்தை பிடிச்சி கொடு, சோசியல் ஆர்டரை மெயின்டைன் பண்ணி எல்லாத்துக்கும் பாருங்கள், எல்லாம் சோசியலிஸ்ட் பிரின்சிபல். 41 ரைட் டு ஒர்க்கு, எல்லாருக்கும் வேலை கொடுங்க. அது எப்படி பாசிபிலிட்டி? அப்போ ரைட் டு ஒர்க்கு, அதில் தான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வராங்க. அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு ரைட் டு அசிஸ்டன்ஸ் கொடுக்கும், அதுவும் ஆர்டிகல் 41 தான் வரும். 42 ஹெல்த்து, ஏன்னா ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணணும், அதில் தான் மேட்டர்னிட்டி ரிலீஃப் கொடுக்காங்க, பேறுகால விடுமுறை பெண்களுக்கு. 42வது ஆர்டிகல் தான். 43 காட்டேஜ் டெவலப்மெண்ட், காட்டேஜ் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட், குடிசை தொழில் மேம்பாடு. இப்போ காட்டேஜ் இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் பண்ணுறது. இதெல்லாம் என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து சோசியலிஸ்ட் பிரின்சிபல். அப்போ இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த ஆர்டிக்கல் ஒரு இது போட்டிருக்கேன். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயே கொடுத்துட்டான். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சோசியல் ஆர்டர், அதை மட்டும் ஞாபகம் வச்சுருங்க. சோசியல் ஆர்டர்னு ஒரு வார்த்தை வந்து ஆர்டிகல் 38 போட்டு போயிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் கேனாட் ஓவர் ரைட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறான். என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காங்கன்னா, டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் ஒரு கன்ஃப்ளிக்ட் வருதுன்னு வச்சுருங்களேன். கன்ஃப்ளிக்ட் வரும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் முக்கியத்துவம் வாய்ந்தது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பெருசு, இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். அப்போ இதில் என்ன சொல்ல வரேன்னா, செம்பக துரைராஜன் கேஸ், இந்த கேஸ் வந்து செம்பக துரைராஜன் கேஸ் 1950. இந்த கேஸை என்ன சொல்ல வரான்னா, டிபிஎஸ்பி பெருசா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பெருசுனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பெருசு.
அதான் முக்கியம். எக்காரணத்துக்கும் நீங்கள் டிபிஎஸ்பி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ஃபண்டமெண்டல்ஸை ஓவர் ரைட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்கிறான். சப்போஸ் நீங்கள் ஏதாட்டும் ஒரு திருத்தம் பண்ணணும், ஃபண்டமெண்டல்ஸை திருத்தம் பண்ணணும்னா பார்லிமெண்ட் மூலமாக திருத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. பார்லிமெண்ட் மூலமாக நீங்கள் ஏதாட்டும் திருத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் பார்லிமெண்ட்டுக்கு சாதகமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் விடுற மாதிரி வந்துச்சு. நீங்கள் ஃபண்டமெண்டல் இந்த ரெண்டுன்னு சொல்லும்போது அப்போ உடனே என்ன நடக்குங்கன்னா, ஓகே பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்காங்க. ஆனால் அடுத்த கேஸ் வருது, கோலக்நாத் கேஸ். பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா கோலக்நாத் கேஸ் இருக்கும். அந்த கோலக்நாத் கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காங்கன்னா, ஏற்கனவே கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை ரிவர்ஸ் அடிக்கும். ஏற்கனவே கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொன்னா, பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, அந்த ப்ரொவிஷன் மூலமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன பண்ணலாம், அமெண்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லுவான். கோலக்நாத் கேஸ் என்ன சொல்றேன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேனாட் பி அமெண்டட். அப்படிலாம் கிடையாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. இதெல்லாம் எங்கே இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா, அந்த ரைட்டு ப்ராப்பர்ட்டி தூக்குறதுக்காண்டி பிரச்சனை போயிட்டு இருக்குது. அப்போ அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் திருத்த அதிகாரம் யாருக்குமே கிடையாது. அப்படி நீங்கள் திருத்தினீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உடைய புனிதத்தன்மை கெட்டு போயிடும். அதனால் யாரும் திருத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு கேஸ் அடிக்காங்க. அப்போ முதல் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் முக்கியத்துவம் வாய்ந்தது, ஆனால் நீங்கள் திருத்தினா திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்க துரைராஜன் கேஸில். கோலக்நாத் கேஸில் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது, யாருக்கும் திருத்துற அதிகாரம் கிடையாது, திருத்தினா அதனுடைய புனிதத்தன்மை குறைஞ்சிடும் அப்படிங்காங்க. அப்போ உடனே அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒரு ஆக்ட் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. இந்திரா காந்தி பேரில் பார்த்தீங்கன்னா 24th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. 1971 பார்த்தீங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்லிமெண்ட் கேன் பி அமெண்டட் எனி பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் ஃபண்டமெண்டல் பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் திருத்தறதுக்கு அதிகாரம் கிடையாது, எந்த ஒரு பகுதியும் திருத்த அதிகாரம் இருக்குது அப்படிங்காங்க. அப்போ எந்த ஒரு பகுதியும் திருத்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் திருத்த அதிகாரம் யாருக்கு உண்டு, பார்லிமெண்ட்டுக்கு உண்டுன்னு சொல்லிட்டு கோலக்நாத் கேஸ்க்கு ஒரு செக் வைக்காங்க. இது அமெண்ட்மெண்ட். பார்லிமெண்ட் கொண்டு வந்தால் அமெண்ட்மெண்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு சொன்னால் ஜட்ஜ்மெண்ட். எப்போவுமே பார்லிமெண்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு கான்ட்ரவர்ஷியல் போயிட்டே இருக்கும். உடனே என்ன பண்ணுறான்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு பார்லிமெண்ட்டில் இயற்றப்பட்ட சட்டத்துக்கு தான் அவங்க பாதுகாவலனாக இருப்பாங்க. அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ 24th 1971 வந்து என்ன சொன்னாங்கன்னா, பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் எனி பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டாங்க. அடுத்தாப்புல 1973 கேசவனந்தா பாரதி கேஸ், முக்கியமான கேஸ். ஏன்னா கேசவனந்தா பாரதி கேஸ் இது கேரளாவில் கேரளாவில் நடக்கக்கூடிய கேஸ், அது நில சம்பந்தமான கேஸ். இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் எனி பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஒத்துக்கிறேன், ஆனால் நீங்கள் பேசிக் ஸ்ட்ரக்சரை பாதிக்காமல் நீங்கள் திருத்தணும் அப்படிமா. இப்போ பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு பாயிண்டை கொண்டு வருது எந்த கேஸுன்னு கேட்டாங்கன்னா, கேசவனந்தா பாரதி கேஸ், முக்கியமான கேஸ். இதுவரைக்கும் இந்திய வரலாறுலேயே மிகப்பெரிய கேஸ் இந்த கேஸ் தான், கேசவனந்தா பாரதி கேஸ். 13 ஜட்ஜி கொடுப்பாங்க ஜட்ஜ்மெண்ட், 7 பேர் வந்து ஃபேவராகவும் 6 பேர் அன்ஃபேவராகவும் கொடுப்பாங்க. இப்போ கேசவனந்தா பாரதி கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்லிமெண்ட்டுக்கு திருத்தக்கூடிய அதிகாரம் இருக்குது, ஒத்துக்கிறேன், ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாமல் திருத்தணும் அப்படிம்பாங்க. ஆனால் பார்லிமெண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன சொல்லும்போது, நீங்கள் திருத்துங்க, அது பேசிக் ஸ்ட்ரக்சராக இல்லையா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பி அவங்களுக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆகிட்டு. அப்போ இந்த இடத்துல நம்ம கேஸ் வந்து 4 கேஸ் பார்க்குறோம். துரைராஜன் கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பெருசு, ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க, திருத்தக்கூடிய அதிகாரம். கோலக்நாத் கேஸில் என்ன சொல்கிறாங்க, திருத்தக்கூடிய அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. 24th அமெண்ட்மெண்ட்ல என்ன எல்லாத்தையும் திருத்தக்கூடிய அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு உண்டுங்காங்க. கேசவனந்தா பாரதி கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, திருத்தலாம், ஒத்துக்கிட்டான், ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாமல் திருத்தணும். அப்போ வந்து அந்த பேசிக் ஸ்ட்ரக்சருங்கிறது எந்த கேஸும் கேட்பாங்க. எந்த கேஸும் கேட்டாங்கன்னா நமக்கு வந்து கேசவனந்தா பாரதி கேஸ். நெக்ஸ்ட், தமிழ்நாடு மேனுவல் ஒர்க்கர் ஆக்ட், உடல் உழைப்பு தொழிலாளர் சட்டம் எந்த வருஷம்னா 1982 கொண்டு வர்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கேனாட் பி என்ஃபோர்ஸ்டு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கேன் பி என்ஃபோர்ஸ்டு. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நீதிமன்றத்தில் கொண்டு வரலாம், ஆர்டிகல் 13 ஜஸ்டிபிள் கரெக்டர்மாங்க. இது என்ன கேட்டிங்கன்னா கேனாட் பி 37, 2 ஆர்டிகிளும் பார்க்கணும். இது 13ங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கேன் பி ஜஸ்டிஃபை. டிபிஎஸ்பிங்கிறது நமக்கு என்னங்கன்னா கேனாட் பி ஜஸ்டிஃபை 37 ஆர்டிகல். 2 ஆர்டிகல் பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட், நாவல் ஃபீச்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு டிபிஎஸ்பி சொன்னது யாருங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர். இதெல்லாம் வந்து படிச்சு வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு 4 யூனிஃபார்மாக இருக்குது. யூனிஃபார்ம் சிவில் கோடு இப்போ ரீசெண்டாக எங்கே கொண்டு வந்தாங்க, உத்தரகாண்டில் கொண்டு வந்தாங்க. ஆர்டிகல் ஃபுல்லாகவே படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஆர்டிகல், விச் ஆர்டிகல் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் த செக்யூர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த பப்ளிக் ஹெல்த்.
ஏன்னா பப்ளிக் ஹெல்த்தை பற்றி நியூட்ரிஷன் ஃபுட்டு, பப்ளிக் ஹெல்த், மது இருந்தக்கூடாதும்பாங்க. ஆர்டிகல் 47. அப்போ மது இருந்தக்கூடாதுன்னு சொன்னா யார் சொல்லியிருப்பா? காந்தியுடைய தாட்டுக்கு போகும். அப்போ ஆர்டிகல் 47 ஞாபகம் வச்சுருங்க. AK 47 வச்சுக்கிடுங்க. மது இருந்தாங்கன்னா சுட்டுருவாங்க ஞாபகம் வச்சுருங்க. ஏதாட்டும் ஒன்று சம்திங் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட், டேஸ் கேரண்டி ஒர்க் இன்கம் ஃபார் த ரூரல் ஒர்க் ஃபோர்ஸ். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வராங்கல்ல, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இது எந்த ஆர்டிகல் படி கொண்டு வராங்கன்னா ஆர்டிகல் 41 படி கொண்டு வராங்க. 41 என்னது? ரைட் டு ஒர்க். நெக்ஸ்ட், இந்த சோசியல் ஆர்டர், இது அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கான். சோசியல் ஆர்டர்னு சொன்னால் ஆர்டிகல் என்னன்னு கேட்டிங்கன்னா 38. அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் டியூட்டிஸ் கிடையாது. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ஒன்று, டியூட்டிஸ் கிடையாது. இந்த டியூட்டிஸுங்கிறது எக்ஸ்ட்ரா சேர்க்குறாங்க. அப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கும்போது நமக்கு எங்கே சேர்க்காங்கன்னா 4Aன்னு சொல்லி சேர்க்குறாங்க. இந்த A கேபிட்டல் லெட்டர் போட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 4Aன்னு சேர்க்குறான்னு சொன்னாவே ஒரு அமெண்ட்மெண்ட் உண்டு. என்ன அமெண்ட்மெண்ட்னா 42nd அமெண்ட்மெண்ட் 1976 இந்திரா காந்தி பீரியடில் பிடிக்காங்க. இந்திரா காந்தி பீரியடில் சேர்க்குறாங்க. இதை சேர்க்கறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி வந்து சோரன் சிங் கமிட்டி. ஒரிஜினலி 10 டியூட்டி உண்டு. ஒரிஜினலி மீன்ஸ் 1976. நம்ம இப்போ தான் பார்த்தோம் 86th அமெண்ட்மெண்ட்டில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது பெற்றோர்களுடைய கடமைன்னு சொல்லி பார்த்தோம் 2002. அப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துட்டாங்க. அப்போ 11 டியூட்டி இருக்குது. இந்த டியூட்டியில் ஓட்டு போடுறது நம்ம டியூட்டியாக இருக்கான்னா கிடையாது. டேக்ஸ் பே பண்ணுற டியூட்டியாக இருக்குன்னா கிடையாது. சில முக்கியமான டியூட்டிலாம் விட்டுருக்காங்க. நார்மலாக ஒரு 11 டியூட்டி இருக்காங்க. 11மே படித்து வச்சுக்கிடுங்க. ஒரு எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிங்கிறது நான் ஜஸ்டிபிள் கேரக்டர். இந்த டியூட்டியை நீங்கள் செய்யலைன்னு சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. எப்போவுமே ஒரு இடத்துல உரிமை இருக்குன்னா கடமையும் இருக்கும். உரிமைங்கிறது ஜஸ்டிபிள் கேரக்டராக இருக்கும், கடமைங்கிறது நான் ஜஸ்டிபிள் கேரக்டராக இருக்கும். இது எந்த நாட்டிலேருந்து வாங்கியிருக்கேன்னா USSR, ரஷ்யாவிலேருந்து இந்த கான்செப்ட் எடுத்திருக்காங்க. ஏன்னா அப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ங்கிறது மொத்தம் இப்போ அட் ப்ரெசென்ட் 11 டியூட்டி இருக்குது. ஒரிஜினலி 10 தான் இருந்தது. 42nd அமெண்ட்மெண்ட் 1976 இதை உள்ளே கொண்டு வர்றாங்க. ஏன்னா நான் ஜஸ்டிபிள் கேரக்டர், இதை தான் பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட்டில் ஃபண்டமெண்டல் டியூட்டி என்னன்னு கேட்காங்க. 51 என்ன K 51 K கேன்னு வச்சுக்கிட்டீங்க. ஏன்னா LKG UKGன்னு வச்சுருங்க. பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்புவது பெற்றோருடைய கடமை, அதான் டியூட்டி. ஸோ ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன் சில்ட்ரன் பிட்வீன் 6 to 14. அப்போ வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா 86வது அரசியல் சாசன திருத்தம் மூலமாக அடிப்படை கடமை என்னங்கன்னா குழந்தைகளுக்கு கல்வி கற்கும் வாய்ப்பை கொடுக்கணும். வாய்ப்பை யார் கொடுப்பா? பேரண்ட்ஸ் தான் கொடுக்கணும். அதான் 51 AK. அடுத்தது இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி வர்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி என்னென்னா சோரன் சிங் கமிட்டி. நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டி கொண்டு வந்தது எந்த அமெண்ட்மெண்ட்? 42nd அமெண்ட்மெண்ட் இந்திரா காந்தி 1976. அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டிங்கிறது எந்த ஆர்டிக்கிளில் வருதுன்னா 51A வருது. 51A 51A 51K வரைக்கும் இருக்கும். அப்போ மொத்தம் 11. ஒரிஜினலி 10, 11. அப்போ இதை பார்த்துக்கிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் டெம்பர் எந்த ஆர்டிகல்னா 51A H. 50 எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் போட்டுருப்போம், பார்த்துக்கிடுங்க. 51A H சயின்டிஃபிக் டெம்பர். அதை எல்லாருமே வந்து அறிவியலை டெவலப் பண்ணணுங்கிற மாதிரி கடமை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னா விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல் வித் ஃபண்டமெண்டல், எந்த பார்ட்டுன்னு கேட்காங்க. பார்ட் வந்து 4A. இந்த ஏன்னு வந்தாவே எக்ஸ்ட்ரா வந்துருக்குன்னு அர்த்தம். அமெண்ட்மெண்ட் 42nd அமெண்ட்மெண்ட் 1976 சோரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். நெக்ஸ்ட் வர்மா கமிட்டிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு என்ன சம்பந்தம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நிறைய டியூட்டியை சொல்லியிருக்காங்க. அந்த டியூட்டியில் உள்ளதெல்லாம் சட்டமாக்கலாம். அந்த டியூட்டியில் உள்ளதெல்லாம் நீங்கள் சட்டமாக்குங்க தேவைப்படும் போது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வர்மா கமிட்டி ரெக்கமெண்டேஷன். இது எப்படின்னா 99 கொண்டு வராங்க வர்மா கமிட்டி. அப்போ வர்மா கமிட்டி ரெக்கமெண்டேஷன் ரிலேட்டட் டு என்னன்னு சொல்லி கேட்பாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா இன்னைக்கு கிளாஸில் நம்ம DPSPயும் ஃபண்டமெண்டல் கேட்டதை மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஏன்னா அப்போ இதுதான் ரிவிஷன். கடைசி நேரத்தில் லைட்டாக இதெல்லாம் என்னாச்சு லைட்டாக கன்ஃபியூஸ் இல்லாமல் டெஸ்ட்டை போய் அட்டன் பண்ணலாம். ரிவிஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம். அதனால் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். படித்ததையே திரும்ப படிங்க, ஈஸியாக பாஸ் பண்ணலாம். தேங்க்யூ.